நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. பச்சை தமிழன் நேயர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நடந்தது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் விழா பேருரையாற்றினார்கள். தேர்தல் முடிந்த பிறகு நான் தமிழக முழுவதும் இருக்கிற நம்ம முக்கிய தலைவர் அத்தனை பேரும் அழைக்கிறதுதான் நான் தொடர்ச்சியாக யாரும் நிச்சயமாய் பிறந்து வந்த காலத்தான் நான் சொல்லுவார்கள். நான் உப்புவிக்க சென்றால் மழை பெய்கிறது, பூமிக்கு சென்றால் காத்திருக்கின்ற நிலை வந்த காரணத்தினால் இந்த இறுதிக்கட்ட முடிவை எடுக்க வேண்டிய முறையிலே நாம் வருகிற மக்கள் கட்சியை தொடர்வதா வேண்டாமா? அப்படி இல்லை என்றால் இதற்கு புத்தகம் கொடுக்க வேண்டும் என்றால் தலைவரை மாற்றிவிட்டு வேறு யாராவது பொறுப்பேற்க தயாராக இருந்தால் அவர்களை செய்வதா இருக்கின்ற முடிவு காணும். நான் போட்ட பொழுது தமிழகம் முழுவதும் வந்திருந்த ஒருத்தனை பேரும் வருகிற மக்கள் கட்சியை ஊடுகளா என்பது இல்லவே இல்லை என்றும் தலைவரை மாற்றுவதற்கு அதுக்கு அடுத்தபடியாக வேறு யாரும் இல்லை, ஆனால் நீங்கள் தொடர வேண்டும். ஆனால் நான் தொடர்வதற்கு தயாராக இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் அநேக வந்திருந்த அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நேற்றல்ல எந்த தமிழ்நாடு நாடார் இளைஞர் பேரவை என்று ஆரம்பிக்கப்பட்டதோ அதோடு என்று தொடர்ச்சியாக பயணித்து வருபவர்கள். ஆகையினால் அவருடைய அன்புக்கு நான் கஷ்டப்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு நான் இருக்க வேண்டிய காரணத்தால் நான் மீண்டும் அதை தொடர்கிறேன் என்று அனைவருக்கு அறிவித்தது என்பது உண்மை. இருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா முன்பாக அநேகமாக நம்முடைய தலைமை செயலாளர் சிவகுமார் அவர்கள் வாரத்தில் குறைந்தது 3 நாள் 4 நாட்கள் அநேகமாக வெளியூர்களாக இருப்பார். அநேகமாக நான் பார்த்தீங்கன்னா கட்சியின் பணிக்காக இல்ல தமிழ்நாடு பேரை பதவியாக பணிக்காக குறைந்தது 3 நாள் நான் வெளியூரில் தான் இருப்பேன் என்பது நாம் அனைவரும் அறிந்து வந்தது. ஆனால் அதற்கு பிறகு கொரோனா தாக்கம் ஏற்பட்ட பொழுது அநேகமாக தொழில் ஸ்தம்பித்துவிட்ட காரணத்தினால் அனைவரும் அமைதியாக இருந்த காரணத்தினால் கட்சி பணியை ஈடுபடவில்லை என்பதை விட யார் விரும்பி அழைத்தார்களோ அதற்கு மட்டும் சென்று கொண்டிருந்தோம். இருந்தாலும் இன்னும் மீண்டும் கொரோனா தாக்கத்தில் வெளிவந்த காரணத்தால் மக்கள் நடமாட ஆரம்பித்து விட்டார்கள், கூட்டங்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டன, கட்சிகள் அவருடைய பணியை செய்ய ஆரம்பித்து விட்ட இந்த காரணத்தினால் நாமும் மீண்டும் கையில் எடுப்பது என்ற முறையில்தான் இன்று பொதுக்குழுவை போட்டோம். பொதுக்குழுவை போட்டவுடன் பொதுக்குழுடைய அதாவது அத்தனை பேருடைய மனநிலையை அறிய வேண்டும் என்பதற்காக தான் அத்தனை பேர் அவர்கள் பேசவிட்டேன். பேசி அத்தனை பேரும் கட்சியை வளர்க்க வேண்டும், கட்சிக்கு புதிதாக உறுப்பினரை சேர்க்க வேண்டும், கட்சியின் புதிதாக நிர்வாகத்தை நாம் அமைக்க வேண்டும், அது மட்டுமல்ல கொடி ஏற்ற வேண்டும் என்று பல கருத்துக்களை சொன்னீர்கள். ஆனால் பேசிய ஒருவர் கூட இன்று நாம் கட்சி ஆரம்பித்திருக்கின்ற 11 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் நாம் 3 தேர்தலை சந்தித்து விட்டோம். இப்படி இருக்கும் போது ஏன் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. கட்சியை நாம் இது வேண்டாம் என்ற முடிவுக்கு வரவில்லை. இல்லை என்றால் தலைவரை மாற்றுகின்ற முடிவுக்கு வரவேண்டிய காரணத்தினால் நான் உங்களை பேசக்கூடிய ஆவலில் வந்திருந்தேன். இன்னும் நீண்ட நெடியவரை ஆற்ற வேண்டும் என்ற ஆசை அவர்கள் இருந்தாலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் பேசியவர்களே அறிவித்தர் ரமேஷ் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார் என்றால், அதாவது நான் தமிழகம் முழுவதும் பெருநாள் மக்கள் கட்சியினுடைய கொடியை ஏற்றுவதாக இருந்தால் அது 1 அல்ல 2 அல்ல 1000 அல்ல 10,000 1 லட்சம் கொடி ஏற்றுவதாக இருந்தாலும் ஒரு செலவையும் நான் ஏற்றுக்கொள்ள இந்த உறுதி அளித்தார்கள். உண்மையை அதை கேட்கும் பொழுது மிகவும் மன சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அதாவது காமராஜர் உருவங்களுக்கு அந்த மூவர்ண கொடி தமிழகம் முழுவதும் பறக்க வேண்டும் என்றால் அவருக்கு விதை போட்டிருக்கிறார். அதை போட்டிருக்கிறார். இன்று சொன்னது மட்டுமல்ல சொல்ல செய்ய தயாராக இருக்கிறார்கள். அநேகமாக சிலர் பார்த்தீங்கன்னா மேடையிலே கை தட்ட வேண்டும் என்பதற்காக அதாவது தன்னுடைய வாக்குறுதிகள் அள்ளி வீசுவார்கள். அவர் அப்படி அல்ல, நான் செய்கிறேன், நான் செய்வதை பொறுத்தவரை நிச்சயமாக செய்கிறேன். அதனால் இன்று முதல் மனதை வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகம் இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் நீங்கள் கொடியேற்றுங்கள். 1 கொடி 2 கொடிக்கு நிச்சயமாக நாங்கள் வர முடியாது. ஏனென்றால் குறைந்தது காலையில் இருந்து சாயந்தரம் ஏற்ற வேண்டுமானால் எப்படியும் ஒரு 10 ஊர்கள் ஏற்ற வேண்டுமானால் 10 ஊர்கள் தான் ஏற்ற முடியும். அது நிச்சயமாக தலைமையிலிருந்து வருவது மட்டுமல்ல, நானும் நிச்சயமாக கலந்து கொள்வேன் என்று எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதற்கடுத்த அவர் ஒரு வினா இருக்கிறார். எவ்வாறு என்றால் விருதுநகரிலே நம்முடைய சரத்குமார் அவர்கள் எம்ஜிஆர் நம்முடைய காமராஜ் அவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம்
மணிமன்றம் மட்டுமல்ல, அதிலே உலக தரத்திலே ஒரு பள்ளி என்று பல திட்டங்களை அறிவித்தார். முதலில் அவருக்கு அதாவது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது வாங்கோடு விழா நடத்தினார். அதற்கு பிறகு சரியாக அதாவது நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் எங்களை எல்லாம் மறைத்திருந்தால் அப்போது முதல்வராக இருந்த நம்முடைய எடப்பாடியார் அவர்களும் அதன் துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும் ஆன்லைனிலே அதை ஆரம்பித்து வைத்து அதை கலந்து கொண்ட பொழுது அவர் ஆரம்பித்தார். அதோடு நின்று விட்டது. ஏன் நம்மை பொறுத்த உலக தரத்திலே தமிழ்நாடு நாடா சமுதாயம் மட்டுமல்ல, ஏனெல்லாம் காமராஜ் அவர்கள் நாடா சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் அல்ல. ஆகையினாலே அத்தனை பேரும் வரக்கூடிய அளவில், அதை பார்க்கக்கூடிய அளவில், வியக்கக்கூடிய அளவில், போற்றக்கூடிய அளவில் இன்னும் ஒரு 1000 ஆண்டான அவர் என்ன எவ்வாறு இருக்கிறதா என்று, அதாவது உலகே மிகப்பெரிய சிலையை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். நாம் அறிந்த ஒன்று. அது இன்றல்ல நாளை அல்ல, இன்றே கிட்டத்தட்ட சுதந்திர தினத்திலே அதாவது அமெரிக்காவிலே நியூயார்க்கில் இருக்கிறது. அதனுடைய கையில் உயரம் வரைக்கும் இருந்து போகும். அதே போல கேட்டீங்கன்னா இன்று ஒன்றல்ல இரண்டல்ல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் உலகெங்கில் மக்கள் வருகிறார்கள், பார்க்கிறார்கள், ரசிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அது பேர்படுத்துகிறது. அதே போன்றுதான் நர்மதை நதி கரையிலே சர்தார் வல்லபாய் பட்டேல் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய நாடு என்பது ஒரு நாடாக இல்லை. 1957 ஆகஸ்ட் 15 விடுதலை ஆகும்போது கிட்டத்தட்ட 600க்கும் மேலான சமஸ்தானங்களை கொண்டிருந்தது இந்திய திருநாள். அதையெல்லாம் ஒன்றாக இணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இரும்பு மனிதர். ஏனென்றால் நாளை காலம் சென்றவுடன் யாரும் ஒன்று இணைக்க வேண்டும் சொல்லவில்லை. ஏனென்றால் மவுண்ட்பேட்டன் பிரபு கையெழுத்து போய் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிவிட்டோம். இங்கே இருக்கிற சமஸ்தானங்களை பொறுத்தளவிலே யாராக இருந்தால் நீங்க ஒன்று இந்திய நாட்டோடு இணைந்து கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்க பாகிஸ்தானோடு இணைந்து கொள்ளலாம், யாரும் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு, இல்லை என்றால் நீங்கள் தனியே ஆட்சி செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் இவர் பார்த்தார் 650 சமஸ்தானங்களை வைத்துக் கொண்டு இந்தியா வாழ்வது கடினமான அவர், அதாவது பேசினார், தட்டினார், போரிட்டார் சொன்னார். ஏன் ஹைதராபாத் நிஜாமை பொறுத்தவரை இணைய முடியாத பாகிஸ்தான் இணைவேன் என்றார். ஏனென்றால் ஹைதராபாத் இந்திய தென் மாநிலத்திலே அங்கே இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை போரிட்டுதான் அதை நம்முடைய நாட்டோடு சேர்ந்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதாவது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அன்று, அதாவது அந்த கரண் சிங் அவர்கள் அன்று நம்ம இந்தியாவோடு இணைத்து விட்டார். ஆனால் இன்று நம்முடைய நேரு அவர்கள் நாங்கள் சமாதான பிரியர்கள் என்று ஐநாவுக்கு சென்ற காலம் இன்று வரை தீரவில்லை. அந்த ஒரு முடிவெடுத்திருந்து படை எடுத்திருந்து அது சேர்ந்திருக்கு. அது வந்து இரும்பு மனிதருக்கு எடுத்தார். ஆனால் காமராஜ் அவ்வாறு அல்ல. ஆனால் அவர் எவ்வாறு என்றால் ஏழைகளுக்காக வாழ்ந்தவர், நம்முடைய தமிழ்நாட்டுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், இந்திய சுதந்திரத்துக்காக அர்ப்பணித்தவர், இந்திய நாட்டினுடைய இறையாண்மை காப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஏழையாக பிறந்து ஏழையாக மரணமடைந்தவர் எல்லோரும் அப்பேற்பட்டவருக்கு அதை போன்று உலகம் பேசக்கூடிய உலக தரத்தில் உருவாக வேண்டும் என்று அறிஞர் ரமேஷ் ஆசைப்படுகிறார். கனவுகள் மெய்ப்பட வேண்டும், முயற்சியுடைய ஈகழ்ச்சியுடைய என்பதுக்கு அவருடைய முயற்சி வெற்றி அடைய வேண்டும். அவர் ஒருவரால் அல்ல, தமிழகத்தில் அத்தனை தமிழக மக்களால் நிச்சயம் அடைபெற வேண்டும். அவருக்கு அந்த வார்த்தைகளை தெரிய கடமைப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய குருசாமிநாத் அவர்கள் இன்று நாம் பொதுக்குழு இன்று மாநில இந்த மாநிலத்துடைய இந்த பொதுக்குழு கூட்டம் போட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை இந்த பார்க்கப்பட எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் வருகிற செப்டம்பர் மாதம், அதாவது இந்த செப்டம்பர் மாதத்திலே மாவட்ட மாநாடு படுகிறோம். கடலூர் மாவட்ட மாநாடு. கடலூர் மாநாடு சும்மா இல்லை, குறைந்தது நான் 1000 பேர் இங்கே இருக்கிறேன். 1000 பேர் கட்சியில் இணைவர், 1000 பேர் கட்சி உறுப்பினர்களாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஆணித்தரமாக சொன்னார். உண்மையிலே நான் அவர்களையும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதற்கு அடுத்தபடியாக நான் நம்முடைய சேரி மாவட்டத்துடைய தலைவர்களை அழைத்த போது கேட்டேன். ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், அதாவது செப்டம்பர் மாதத்திலே நம்முடைய தமிழக சமூகமான விழாவை நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லியிருந்தார். அப்பதான் நான் சொன்னேன், 16 வெளிநாட்டு வருகிறேன், 15 வருவது கஷ்டமாகும். அக்டோபர் மாதம் மாவட்ட மாநாடு போடு என்று சொன்ன பொழுது உடனடியாக தன்னுடைய சந்தோஷம் சொன்னது மட்டுமல்ல, நாங்கள் நிச்சயமாக தேனி மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நாங்கள் மாவட்ட மாநாட்டை ஏற்படுத்துகிறோம். உண்மையிலே அவர்களுடைய நன்றி நான்
சொல்ல கடமைப்பட்டேன். அதற்கு அடுத்தபடியாக தான் நம்முடைய விக்டர் விஜய் அவர்கள் அவர் கடந்த 2-3 ஆண்டுகளாக நவம்பர் 1 அன்று கன்னியாகுமரி மாவட்டமானது, அதாவது கேரளாவில் தாய் தமிழகத்தோடு இணைந்தனர். அதற்காக பாடுபட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், மாஸ்டர் நேசமணி அவர்கள். அந்த அவர்கள் நன்றி ஒரு விதமாக அந்த விழாவை தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்து வருகிறார். அப்புறம் நான் சொன்னவர்தான் அவரை நிச்சயமாக செய்கிறேன். அந்த இணைப்பு விழா அன்று அந்த விழாவும், அதே போல ஏழை எளிய மக்களுக்கு அன்று நலவழி திட்டமும், அது மட்டுமல்லாது நான் ஏற்கும் முதியோர் இல்லம் ஒன்றுக்கு நான் செய்கிறேன் என்று சொன்னார். அவரும் அந்த மாநில சிறப்பாக செய்ய அதுக்கு பாராட்டுகளை நான் பெரிய கடமைப்பட்டேன். அதற்கு அருள்மிகு காமராஜர் அவர்களை நான் அழைத்தேன். காமராஜர் சொல்ல வேண்டுமா, கிட்டத்தட்ட அவர் கால் சட்டை போட்ட காலத்தில் இருந்து நான் போட்டு பழக கால் சட்டை போட்டது மட்டும் அவருக்கு திருமணம் செய்து வைத்தவர்கள் நான் தான். ஆனா முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று, அதாவது தம்பி சொன்னது போல இன்று ஜாதி சண்டைகள் இல்லை. ஏன் ஜாதி சண்டைகள் மட்டுமல்ல, அநேகமா இனச்சண்டைகள் எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். காரணம் ஒன்று, அதாவது எல்லோரும் படித்து விட்டார்கள், படித்து விட்டு வேலைக்கு சென்று விட்டார்கள். படித்து வேலைக்கு சென்றது மட்டுமல்ல, இன்று அதாவது எனக்கு 10 கல்யாணத்துக்கு கடிதம் வருகிறது என்றால் 4 கல்யாணம் எவ்வாறு இருக்கிற கலப்பு திருமணமாக இருக்கிறது, காதல் திருமணமாக இருக்கு. அந்த அளவு காலம் மாறிப்பட்ட காரணத்தினால் அடிப்பவர்கள் இல்லை, உதைப்பவர்கள் இல்லை. இல்லை என்றால் அநேக வளம் முடிவெட்டியப்படுத்தது. வாரம் ஒரு பிரச்சனை, இரவு பிரச்சனை வரும். இருவர்கள் என்னை அழைப்பார்கள், இல்லை என்றால் என்னை தேடி வருவார்கள். இந்த அந்த நிலை இல்லை. ஒண்ணு பொருளாதாரத்தை வளர்ந்து விட்டார்கள், இந்த ஜாதி சண்டைகள் இல்லை, இந்த காரணம் அழைக்கவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய தொடர்ச்சியாக அவர்கள் பிறந்த மக்களுக்கு இருக்கிறார்களோ, தமிழ் நாடாக்கள் இருக்கிறார்களோ, என்னுடைய விசுவாசம் அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அழைக்கப்பொழுது ஏற்கனவே அங்கே அவர்களுடைய உறவுமுறை நாடா சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு திருமண மண்டபத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே நான் கண்டிப்பாக மாவட்ட மாநாடு 1000 பேரை அழைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாரத்தை நான் பெரிய கடமைப்பட்டுள்ளேன். ஏன் இதை சொல்கிறேன், அதாவது இன்னும் இருக்கிற மாவட்டத்தில் என்னுடைய எண்ணம் என்னவென்றால் 2024ஆம் ஆண்டு நம்முடைய பாராளுமன்றத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது. அது எப்போது 19 நடைபெறும், 24 நடைபெறும். 24 நடைபெறும் காரணத்தினாலே நாம் அதற்கு முன்பாக தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் மாவட்ட மாநாடு நடத்த வேண்டும். மாவட்ட மாநாடு நடத்திவிட்ட பிறகு அதற்கு அடுத்தபடியாக 2024 மாநாடு முன்னாக நாம் ஒரு மாநாடு, மாநில மாநாடு எவ்வாறு வன்னியர் நடைபெற்றதோ அதை ஒரு நல்ல வழி எண்ணத்தில் வைக்கிறது. நம்முடைய முருகேசபாண்டியன் அவர்கள் சொன்னார், பணம் வேணும் பணம் வேணும் என்று. பணம் வேணும் என்றால் நான் தருகிறேன் என்று அவர் வாயில் என்று வர வேண்டும். அவர் நான் தருகிறேன் 10 லட்சம், இங்க 10 பேர் 10 சொல்லியிருப்பார்கள். பணம் என்பது தானாக வராது, தானாக வராது. நாம் கையேந்த வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும். அதை மனதில் வைக்கிறது. சீமா வருகிறார், சீமாவுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது அதற்கு அறிவோம். கண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பணம் செலவு பண்ணுகிறார், அவருக்கு எங்கிருந்து வந்தது என்று நாம் அறிவோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருக்கு எங்கிருந்து வருகிறது அறிவோம். நமக்கு அப்படி அல்ல. இங்க இருக்கிற நிர்வாகிகளை பொறுத்தவரை மாலையின் சாமியை போடும்போது நான் ஆசிரியர் தலைவருக்கு மாலை அடிக்கிறேன், சாமி அடிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கட்சி நிதியாக ஒரு 10 லட்சம் சொல்லி இருப்பார். அவர் வாயை திறக்கவில்லை. இது ஒன்றுதான். அதாவது கட்சி மற்றும் எந்த இயக்கமும் வளர வேண்டும் என்றால் ஒருவன் நிச்சயமாக வளரலாம். ஆனால் அதே நேரத்தில் அதாவது நிலவிற்கு சாலை உடைத்ததும் சாலை தலைமைக்கு பில் வழியில் என்பது, அதாவது எப்பேற்பட்ட படைகளை கொண்ட அரசனாக இருந்தாலும் சரி, வீரர்களை கொண்ட படைகளாக இருந்தாலும் சரி, யானை குதிரை படை எத்தனை இருந்தாலும் சரி, அந்த படையை பொறுத்தவரை ஜெயிக்க வேண்டும் என்றால் யார் என்றால் அந்த தலைவன் சரியாக இருக்க வேண்டும். தலைவன் சரியாக இருந்தால் ஜெயிக்கும் என்பார்கள். அதுக்காக தலைவன் சரியாக இருந்தால் மட்டும் போதாது, அவருக்கு வேணுமானால் வீரர்கள் வேணும், வீரர்கள் வேணும், யானைப்படை வேணும், குதிரைப்படை வேணும், காலாக்கள் வேணும். யார்தான் நீங்கள் எல்லோரும் கைத்தட்டினால் நிச்சயமாக நடந்தே தீர்வது, எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னும் நம்மளுக்கு இன்னும் என்னவென்றால் இந்த பொதுக்குழுக்கு நமக்கு ஒரு அருமையான முடிவு. அவருடைய தம்பி அவர்கள் கொடியேற்றத்துக்கு அத்தனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய கனவு அந்தபடியாக காமராஜர் பெயர் இருக்கிறது 2
இந்த வந்த இடமே கிட்டத்தட்ட 3-4 மாவட்டங்கள் நாம் மாநாடு நடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இன்னும் ஈரத்தை நிச்சயமாக செய்வார்கள். நான் ஏன் செய்யவில்லை என்றால் ஒரு மாநாடு நடைபெற வேண்டும், அதற்கு பிறகு அத்தனை மாவட்டங்களை நாம் ஏற்பாடு செய்துவிட என்று. அப்பொழுதுதான் ஒரு பக்கத்தில் கொடியேற்றம், ஒரு பக்கம் மாவட்ட மாநாடு இப்படி நடைபெறும் பொழுது நம்மளுடைய கண்கள் எங்கே சொன்னா, அதாவது அரசாங்கத்தின் கண்கள், ஐஎஸ் உடைய கண்கள் நம்மை கட்சியை நோக்கும். அதே போன்று இன்னொரு அதாவது நம்முடைய மீடியாக்களே நம்முடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று உண்மை, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்துவிட்ட போது அதை முழுமையாக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் மீண்டும் நாம் கையெழுத்திருக்கின்றோம். நிச்சயமாக கூடிய விரைவிலே பார்க்கிறேன், அநேகமாக 3 வருடத்திற்குள்ளாக நம்முடைய பின்தொடர் பேஸ்புக்கிலே நிச்சயமா லட்சத்துக்கு மேலாக இருப்பார்கள் என்று எந்த விதமான ஐயப்பாடுகள் அது தயாராக இருக்கு. வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நான் இன்னும் பேச வேண்டும் என்றதை விட அத்தனை பேருடைய முகத்திலே ஒரு மலர்ச்சியை காண்கிறேன், ஒரு எழுச்சியை காண்கிறேன், நாம் கட்சி வளர வேண்டும் என்ற ஆவலை காண்கிறேன். இதே வேகத்தை நான் சொல்லும் பட்சத்திலே நாம் ஆட்சியை பிடிப்போம் என்று நான் சொல்ல தயாராக இல்லை. நம்மை கூட இன்று பார்த்தீர்களால் நாம் பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களிலே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லாத தைரியம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லாத தைரியம், இன்னும் கேட்டால் நம்முடைய காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாத தைரியம், இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்லாத தைரியம், அத்தனை வைகோக்கு இல்லாத தைரியம் இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கிறதா? ஏன் கமலஹாசன் இல்லாத தைரியம் யார் என்றால் ஒரே ஒரு சீமான் ஒருவர் தான் ஆம்பளையாக இருக்கிறார். தனியாக இதுவரை 4 தேர்தலை சந்திக்கிறார், பயப்படவில்லை. நின்று இந்த ஓட்டு வைக்க பெருக்கிருக்கார். அவர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்காக இல்லை, அவர் ஆண்மை தனதுக்காக இல்லை. இனி நமக்கு அந்த தைரியம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஏன் இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் களத்தில் வேலை செய்த அந்த தைரியங்களை வந்துவிடும் வராது என்று நான் சொல்ல தயாராக. ஆகையால் இன்றைய பொறுத்தவரை நாடா சமுதாயம் எப்படி இருக்கிறது என்றால் வாட்ஸ்அப் பேஸ்புக் என்று வந்த பிறகு அது எவ்வளவு தலைவராக மாறி இருக்கிறது என்றால் இந்த வாட்ஸ்அப்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒன்றல்ல 100 அல்ல 1000 அல்ல 10,000 தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் பேர்களை இயக்கத்தை வைக்கப்படுகிறார்கள். செயல்பாடுகள் ஒன்று வாட்ஸ்அப்ல பேஸ்புக் காலத்தை தருகிறார்கள். அவர்கள் தலைவரின் செயலாளர் இருக்கிறாரா? இல்லை. பொருளாதார இல்லை. உறுப்பினர் இருக்கிறாரா? இல்லை. அமைப்பில் இல்லவே இல்லை. அவர்கள் ஒருவராக இருந்து கொண்டு இயக்கத்தை நடத்தி கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். எவ்வாறுனா இயக்கத்தின் பெயரால் வசூலிக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொள்கிறார்கள். வாழ்க்கை வளமாக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள், பிறப்பாக பிசினஸ் ஆகி வந்து கொள்கிறார். இது போன்றுதான் இந்த நிலை இருக்கிறது. இந்த நிலையிலே நம்மை பொறுத்தவரை அனைவரும் அறிவோம். பல கூட்டங்களை நான் சொல்லிவிட்டேன். அதாவது நாடா சமுதாயத்தை பொறுத்தவரை நம்முடைய காமராஜ் அவர்கள் பின் மிகப்பெரிய தலைவர் உருவாகவில்லை என்றால் இங்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை என்னை அநேகம் எடுத்துக்கொண்டால் அத்தனை கட்சிகளிலும் எந்த கட்சியாக இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கம்யூனிஸ்ட் ஆகட்டும், வைகோவின் கமலஹாசனாக இருக்கட்டும், அந்த சமுதாயத்தை தான் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். அவர்கள் முன்பாக இருக்கிறார்கள். அதனால பார்த்தீங்கன்னா அரசியல் எப்படி அதற்கடுத்தபடியாக தேவர்கள் வங்கி இருக்கிறார்கள். அறிஞர்கள் 46% 40% வந்துகிறார். ஆனால் நாம் நம்மளெல்லாம் வர வேண்டிய எண்ணம் இல்லாத காரணத்தால் பல ஊர்களுக்கு செல்லும் போது, ஆனா இங்க நம்ம தலைக்கட்ட 1000 இருக்குனாச்சு. ஆனா இங்க ஊர்ல யார் ஜெயிச்சிருக்காங்க? இங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வீடுகளுக்கு பிள்ளைதான் அவர் ஜெயிச்சிருக்காங்க. ஏயா கிட்டத்தட்ட நம்ம 3 பேர் 4 பேர் 5 பேர் இருந்தா அவர் பணம் கொடுத்தா கடைசியில பார்த்தா நம்ம அறிஞர். இந்த நிலைதான் தொடங்குது. ஆனால் அந்த இடத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த ஒரு முடிவெடுத்த ஒருத்தர் இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிருப்பார். அந்த வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை போய்விட்டது. ஏன் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு தசமரா சங்கத்தை கைப்பற்ற வேண்டும், மகாஜன சங்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது விட்டுவிட்டு நமக்கென்று ஒரு கட்சி, நமக்கென்று என்ற எண்ணத்தை யார் நினைத்தார்கள்? ஐயா செஞ்சாயிட்டாங்க. அதுவும் நடைபெற்றதா? இல்லை. ஏன் நடைபெறவில்லை? அதையும் யாருக்கு பொறுப்பு கொடுத்தோமோ தலைவராக சரத்குமார் ஆக்கிறார்கள். சரியாக 48 மணி நேரத்திலே அவர் ஓடிவிட்டார். ஓடிய காரணத்தினால் நம்முடைய கனவுகள் தான் அன்றே சிதைகள், அன்றே உடைகள், அந்த நாடாசன மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கும். இல்லவே இந்த நிலை அன்று தேர்தல் நான் நிறுத்தப்பட்டேன். அவர் இல்லாத காரணத்தால் வேறு வழி இல்லை. நம்முடைய செல்வராஜன் அவர்கள்
கலைஞர் பேசி பெற்று தந்த சீட்டு இது. ஆனால் தோல்வி கண்ட காரணத்தினால் சமுதாய தலைவர் யாரும் இல்லை. பெருந்தலை கட்சிக்கே போட்டு ஓடிவிட்டார். நான் ஒருவனாக சுமந்தேன் இன்று வரை 11 ஆண்டுகள். தனி ஒருவனாக வேறு ஒருவரும் எனக்கு துணை இல்லை என்பதுதான். ஆரம்பித்த அவர்களும் அவர்களுடைய முக்கியத்திற்கும் பார்த்தேன், அவர்களுடைய உதவி இருக்கின்ற பார்த்தேன். இல்லை இருந்தால் இன்று வரை சுமந்து வருகிறேன். எப்படி இருந்தாலும் இன்றுதான் நாளை எந்த ஒன்று நாளாவது பெருந்தலை கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட நாடா சமுதாயத்தை சேர்ந்தவன் நாளை இங்கு முதல்வராக வர வேண்டும். நாடா சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் கேபினட் அமைச்சர்களாக வர வேண்டும். 75 ஆண்டுகளாக வரவில்லை, மத்தியில் வர வேண்டும். அது போன்ற கனவுதான் அமைக்கிறேன். நிச்சயமாக நிறைவேறும். ஆனால்தான் எறும்பும் ஊற ஊற பாறையும் கரையும் என்று சொல்றார்கள். நாம் மெதுவாக அடியெடுத்து வைத்துக் கொண்டே நிச்சயமாக ஏன் சொல்கிறேன் என்றால், ஏன் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அதாவது நாம் 1ஆம் தேதிக்கு காலை இருந்து மாலை வரை மக்கள் சாரி சரியாக மாலை அணிவிக்கிறார்கள். அவர் பிறந்தவருக்கு அத்தனை பேர் முதல்வருக்கு சென்று அங்கே மாலை வழியாக செலுத்துகிறார்கள். காலாயர் செலுத்துவதில்லை என்று ஆதங்கப்பட்டோம். அந்த சென்னையில் அத்தனை உறவுகள் அழைத்து மரியாதை செலுத்தினோம். அங்கு ஏற்படுத்தி இன்று பார்த்தால் அத்தனை பேர் வருகிறார், அத்தனை பேர் மரியாதை பிறந்தால். இந்த தடவை பார்த்தால் தமிழகத்திலே மூளை முடுக்கெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் அவரை பிறந்தால் கொண்டாடப்பட்டதுதான். அதற்கு விதை விதைத்தது தமிழ்நாடு நாடார் பேரவை. அந்த பெயர் எனக்கு வருகிறது, கவலை இல்லை. கலைஞர் மாப்பல் சிவஞானத்திற்கு அவர் சிலைக்க வேண்டும் என்று கலைஞர் சென்றோம். அவர் சென்றது மட்டுமல்ல, அவர் கோரிக்கை கொடுத்து வைத்தார்கள். அவருடைய நினைவிடம் இன்று அதை பாழடைந்து கிடந்திருக்கின்றோம். உடனடியாக புதுப்பித்தார்கள். அதே போல அணையா விளக்கார் எவ்வாறு அண்ணாதிரையுடைய நினைவு இருக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். ஆகையால் நாம் அடியெடுத்து வைப்போம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எவ்வாறு தனிப்பட்ட எண்ணால் இவது இல்லை. இந்த தமிழகத்திற்கு ஒன்றையோடு நாடாது மட்டுமல்ல, தமிழ் மக்கள் அத்தனை பேரோடும் குறிப்பாக பொதுக்குழு வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு 1000 பேராக 100 பேராக 1000 பேராக நான் யானை பலம் கொண்டவர்களாக இருக்கிறேன். நீங்கள் ஓடினார் உழைத்தார் நிச்சயமாக இலக்கடைவோம், வெற்றி பெறுவோம். நன்றி. பச்சை தமிழன் யூடியூப் சேனல்ல வர வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.